வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இலவச வீடு வேணும்னா என்னென்ன தகுதிகள் என்னென்ன ஆவணங்கள் வேணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடு இல்லாத மக்களுக்கு இலவச வீடு கட்டித்தரும் ஆவாஸ் யோஜனா என்ற திட்டத்தை மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் லட்சக்கணக்கான மக்கள் பயன்பெற்று வருகின்றனர். 2015ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்திய இந்த திட்டத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கும் மக்களும் வீடு கட்ட இயலாத மக்களும் தகுதியானவர்கள் ஆவர். இந்த திட்டத்தின் மூலம் ஏழை மக்கள் பலரது சொந்த வீடு கனவு நிறைவேற்றி வருகின்றனர். பயனுள்ள இந்த திட்டத்தில் பயனாளிகளாக வேண்டும் என்றால் என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது இந்த திட்டத்தில் பயன்பெற முதல் தகுதி பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர் இந்தியராக இருக்க வேண்டும். அடுத்து வீடின்றி வாழ்ந்து வரும் நபர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அடுத்து கூரை வீட்டில் குடியிருப்பவர்களும் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும். அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் பழங்குடியினர் பயன்பெற முடியும். குறைந்த ஆண்டு வருமானம் ஈட்டும் குடும்பத்தினர், சொந்தமாக நிலம் இல்லாமல் இருப்பவர்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்யலாம். வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 18 வயதை கடந்தவர்கள் மட்டுமே விண்ணப்பம் செய்ய தகுதி உள்ளவர்கள். ஆவாஸ் யோஜனா மூலம் இலவச வீடு கட்டும் திட்டத்தில் என்னென்ன ஆவணங்கள் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், விண்ணப்பம் செய்பவர்களின் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, வேலை குறித்த விவரம், ஆண்டு வருமானத்திற்கான சான்று, எஸ்பிஎன் பதிவு எண், பயன்பாட்டில் உள்ள தொலைபேசி எண் அப்படின்னு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த தகுதிகள் இருந்து இந்த ஆவணங்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். மேலும் விவரங்கள் தெரியணும் அப்படின்னா இதில் ஸ்க்ரீனில் தெரிகிற வெப்சைட் அட்ரஸுக்கு போயிட்டு அதை நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதில் தேவையான டாக்குமெண்ட்ஸ் கேட்கும். நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, இது போன்ற முக்கியமான பயனுள்ள தகவல்கள் பற்றி தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.